ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே KFC சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்சர் ஆகிற அளவுக்கு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜ் வர்றதண்டிக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வத்தப்பொடி ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம சேர்த்த தயிரும் முட்டையோடு அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம கலக்கி வச்ச அந்த முட்டையோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1/2 கிலோ கறிக்கு இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ கறியை எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கறியை அந்த மசாலா கூட நல்லா சேர்த்ததுக்கப்புறம் 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுக்கலாம். அது கூட ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மாவு கூட நம்ம சேர்த்த மசாலா பொடி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விரவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சுருந்த கறியை ஒன்றா எடுத்து மாவில் முன்னையும் பின்னையும் அதை நல்லா டிப் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் தண்ணி எடுத்து வச்சு அதுலேயுமே முன்னையும் பின்னையும் திருப்பி போட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் மாவில் முன்னையும் பின்னையும் நல்லா டிப் பண்ணி எடுத்து நம்ம காய வச்சுருந்த எண்ணெயில் ஒன்றா போட்டு எடுத்தால் கிறிஸ்பியான KFC சிக்கன் ரெடி. அடுத்த வீடியோ என்ன போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.